கத்திரிக்காய், 2 பழுத்த தக்காளி, 2 மிளகா, தேவையான அளவு உப்பு போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 6லேருந்து ஒரு 7 காஞ்ச மிளகாயை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. குட்டி லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தக்காளியில் இருக்கிற தொளி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் புளியை கட்டியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு காஞ்ச மிளகாயை போட்டு இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து இது கூடவே நல்லா மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மேஷர் வச்சு நச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கூட 2 வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.